வணக்கம். வெல்கம் டு ரேகாஸ் ஹெல்த்தி அண்ட் மெடிசினல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவை லட்டு, ஒரு ஸ்வீட். இது வட இந்தியாவில் எல்லோரும் குளிர்காலத்தில் செய்து சாப்பிடுவாங்க. மிகவும் சத்தானது. ட்ரை ஃப்ரூட்ஸும் இதில் சேர்த்து செய்ய போகிறோம். மிகவும் சத்தானது. இது பூஜைக்கும் ஏற்றது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ரேகாஸ் ஹெல்த்தி அண்ட் மெடிசினல் கிச்சன். இதை செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல பிஸ்தா பருப்பை கொஞ்சம் பொடியாக நறுக்கி இடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முந்திரி மற்றும் பாதாம், அதையும் இது மாதிரி சிறு சிறு துண்டுகளாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஜாதிக்காய், ஒரு துண்டு சுக்கு, இரண்டையும் பொடிச்சு வச்சுக்கணும். இது பரங்கி விதை, அப்புறம் திராட்சை சிறு சிறு துண்டுகளாக அதையும் நறுக்கி வச்சுக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி சிறு சிறு பீஸாக நம்ம எடுத்துக்கணும். இது கோதுமை ரவை. நம்ம மாவு அரைக்கிற மிஷின் கொடுத்து இது மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த கப்பில் இதில் 5 கப்பு மாவு நான் எடுத்திருக்கேன், கோதுமை ரவை. அதே அளவுக்கு வெல்லமும் சம பங்கு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கணும். கூட ஏலக்காய் ஒரு 7-8 எடுத்துக்கலாம், வாசனைக்கு நல்லாயிருக்கும். நெய் ஒரு பவுல், ஒரு கிண்ண அளவுக்கு நெய் வேணும். முதல்ல செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பு கலந்து, சிறிதளவு உப்பு போதும், நல்லா சுட வச்சு ஓரளவுக்கு சுட்டால் போதும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த ரவையை இந்த அளவுக்கு பதத்துக்கு பிசைஞ்சு கொழுக்கட்டை சைஸ்லேயோ இல்லை நீட்டு ஷேப்லேயோ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் எண்ணெயில் பொரித்து, எண்ணெயிலையோ இல்லை நெய்யிலையோ பொரித்து எடுக்கிற அளவுக்கு ஷேப் பண்ணி இது மாதிரி செய்து வச்சுக்கணும். இது மாதிரி சிறு சிறு கொழுக்கட்டைகளாக இந்த மாவை எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதை நெய்யிலையோ அல்லது எண்ணெயிலையோ வறுத்து எடுக்கணும். பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். ரொம்ப டார்க் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்து வச்சுக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக பிரித்து நல்லா ஆற வச்சு ஒரு சின்ன ஜாரில் நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கணும். இதை நல்லா பொடிச்சு நல்லா அரைச்சி எடுத்துங்க. முழுசாக போட்டால் மிக்ஸி ரொம்ப சத்தம் கேட்கும். நல்லா உடச்சி எடுத்துங்க. மிக்ஸியில் நல்லா அடித்ததை எடுத்து வச்சுக்கணும். இது இன்னொரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு பாகு காய்ச்சிக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம்னா லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும். வெல்லத்தை அடுப்பில் வச்சு கொதி வந்ததும் இறக்கி வச்சு நம்ம அரைச்சி வச்சா மாவில் இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி தேவையானதை ஊற்றி கிளறிக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கிட்டு ஒரு வாணலில் நெய்யை விட்டு, ஒரு கப் நெய் எடுத்தோம் இல்லையா, அதை விட்டு திராட்சை முதல்ல, அப்புறம் முந்திரி பாதாம், அதுக்கப்புறம் பிஸ்தா பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா சிவக்க வறுத்ததும் இதை நம்ம வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இது எல்லாத்தையும் சூடாக மிக்ஸ் பண்ணி அதில் ஏலக்காய் தூள், ஜாதிக்காய் தூள் எல்லாத்தையும் போட்டு சுக்குத்தூள், சூடான நெய்யை பிசைந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் செய்து எடுத்து டப்பாவில் வச்சுக்கலாம். இது 2 வாரங்களுக்கிட்ட நல்லாயிருக்கும். இது பூஜைக்கும் ரொம்ப ஏற்றது. வட இந்தியாவில் இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு லட்டு. இது ரொம்ப சத்தானது. நான் வெல்லத்துலேயும் செய்திருக்கேன், அதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்டும் இருக்காது.
எப்படி இருந்தது செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.